ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலேசியரில் தாங்க. மலேசியரில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜயையும் மல்லியும் வந்துட்டு அப்படியே ஓடி பிடிச்சி மல்லி நில்லு மல்லி அப்படின்றாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து அந்த இடத்துல வந்து என்ன நடக்குது, நம்ம மல்லி இருந்துட்டு நான் வந்து நிற்க மாட்டேங்க, அப்படியே துள்ளிக்கிட்டே இருப்பேன், ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. அவங்க 2 பேரும் வந்து நல்லா வந்து கப்பலாக வந்து பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் குழந்தைய வந்து அந்த இடத்துல வந்து தனியாக வந்து விட்டுட்டு என்ன இவங்களுக்கு வந்து என்ஜாய் வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. 2 பேரும் வந்து மாறி மாறி வந்து ரொமான்ஸ் வந்து பண்ணிக்கிறாங்களே, எப்பா பாப்பா கண்ணுக்கு அப்படியே வந்து குளிர்ச்சியாக இருக்குது அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது. சரி, ஓகே. ஆனால் இந்த பக்கம் வந்து இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து பேசிக்கிறாங்க. என்ன ருத்ரன் வந்து ஃபோன் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதா கிட்ட வந்து சொல்லவும் ரஞ்சிதா இருந்துட்டு என்னவா வேலையை வந்து முடிச்சானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அவன் வந்து ஆள் மட்டும்தான் பார்க்குறதுக்கு வந்து நல்லா கட்டுக்கு மாதிரி இருப்பான், ஆனால் வெடிச்சான்னு வச்சுக்கோங்க அப்படியே வந்து பூகம்பம் வெடிச்ச மாதிரி வந்து வெடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ருத்ரனை வந்து பயங்கரமாக வந்து பில்டப் கொடுக்குறாங்க. எனக்கு அவனை பார்த்தாலே வந்து காமெடியாக இருக்குங்க. எப்படா இவெல்லாம் வந்து அந்த வேலையை வந்து முடிப்பானா அப்படின்ற மாதிரி வந்து எனக்கும் வந்து டவுட் வருது. ஆனால் இருந்தாலும் வந்து நம்ம ரஞ்சிதாவுக்கும் வந்து அதே டவுட்டு தான் வந்து வந்திருக்கு. அவன் ஆளை பார்த்தாலே வந்து சும்மா சொங்கி மாதிரி இருக்கான், அவன்லாம் வந்து வேலையை முடிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து டவுட் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி கிட்ட வந்து சொல்லுவோம். ராஜேஸ்வரி வந்துட்டு அவன் ஆள் மட்டும்தான் அப்படி பார்க்குறதுக்கு தான் வந்து மிளகா மாதிரி இருப்பான், ஆனால் காரம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ராஜேஸ்வரி வந்து சொல்கிறாங்க. என்னவோ ஒன்று, எந்த இலவோ அவன் எப்படி இருந்தால் வந்து எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது, ஆனால் அவன் வந்து வேலையை வந்து டக்குன்னு வந்து முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ரஞ்சிதா இருந்துட்டு அதெல்லாம் வந்து பயங்கரமாக பக்காவாக வந்து வேலையை வந்து முடிச்சு கொடுத்துருவான், அதுக்கெல்லாம் வந்து நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து அப்படி சொல்லிவிட்டு உடனே வந்து கிளம்புறாங்க. ஒருவேளை வந்து எங்கே அவங்களும் வந்து அந்த ஹனிமூன் ஸ்பாட்டுக்கு வந்து வந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, வந்தாலையும் வந்து வந்துடுவாங்க. எப்படியோ வந்து மல்லியை வந்து போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னால் கண்டிப்பாக வந்து ஓடி கூட வந்து வந்துடுவாங்க. ஓடி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து முடிஞ்சிடும் அந்த இடத்துல. வந்து ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் வந்து ருத்ரனை வந்து நீ தான் வந்து செட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சி எல்லா வேலையும் வந்து முடிச்சு விட்ருவாங்க. சரி, ஓகே. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நர்மதாவுடைய வீட்டுக்கார் வந்து என்கிட்ட சாக்லேட் இருக்கே, சாக்லேட் வந்து சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா கிட்ட வந்து ஏற்கனவே வந்து ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்லாம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து என்ன ஸ்நாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, அது நாங்கள் கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து கார்லேயே வந்து வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா குட்டி வந்து சொல்ல நாங்கள் கொடுத்தாலாம் வந்து ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட மாட்டேங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் வந்து கேட்க, ஏன்டா தடிமாடு முண்டம், நீ வந்து இருக்கிற இதுக்கு உனக்கு வந்து ஸ்நாக்ஸ் வேறு கேட்குதாடா, நீ எல்லாம் வந்து 2 பானை சோத்தை வந்து நல்லா குழப்பி அடிச்சுட்டு வந்து வந்து உக்காந்துட்ருப்ப போல், அப்படியாப்பட்ட ஆள் நீ நீ வந்து வந்து ஸ்நாக்ஸ் வந்து கேட்டுட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவன் வந்து ஒரு சாக்லேட் வந்து வச்சுருக்கான். இவன் வந்து ஸ்நாக்ஸுன்னு சொல்லிட்டு சாக்லேட்டை வந்து இவன் வந்து சாப்பிடுவானா, இவன்லாம் இருக்கிற இதுக்கு நல்லா வந்து சிப்ஸு பாக்கெட்டோ பட்டாணி கொட்டையும் வந்து வாங்கி தின்ற ஆள் இவன் வந்து சாக்லேட்டை வந்து வாங்கி வச்சுக்கிட்டு இவன் வந்து சாக்லேட் இருக்குது, நீ வந்து சாக்லேட் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பாக்கு வந்து அந்த மயக்க மருந்து கலந்த சாக்லேட்டை வந்து கொடுத்துட்டு அப்படியே வந்து மயக்கம் ஆடுற மாதிரி வந்து பிளானை வந்து போட்டு வச்சுருக்காங்க. அந்த பிளானில் வந்து வெண்பா வந்து மாட்டிப்பாங்கன்னு தான் சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். ஏன்னா சாக்லேட்டுனா குழந்தைகளுக்கு வந்து யாருக்கு தான் வந்து பிடிக்காது. அதுவும் வந்து வெண்பா இருந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து சாக்லேட்டுன்னா வந்து பிடிக்காது, ஆனால் இருந்தாலும் வந்து நீங்கள் கொடுக்குறீங்களே அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா வந்து அந்த சாக்லேட்டை வந்து வாங்கி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். கையில் வந்து கொடுத்தாச்சு, இந்தாம்மா சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பாவும் வந்து வாங்கிட்டாங்க. வாங்கி அந்த கவரை வந்து பிரிக்கிறாங்க. உடனே நர்மதா இருந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூக்கி அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய மனசாட்சி வந்து கேட்கல, நம்ம உயிரை வந்து காப்பாற்றிருக்காங்க. அந்த குழந்தையோட உயிரை வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து நம்ம வந்து இப்படி வந்து அநியாயமாக வந்து விளையாடுறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நர்மதாவுக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு. உடனே வந்து இல்லை, நாங்கள் வந்து உன்னை வந்து கடத்துறதுக்கு தான் வந்து வந்தோம் அப்படின்ற உண்மை எல்லாத்தையுமே வந்து வெண்பா கிட்ட வந்து சொல்லிட்டு உடனே வந்து மல்லியும் வந்து அதை வந்து காது கொடுத்து வந்து கேட்டுடுறாங்க. அப்போது நான் வந்து நினச்சது வந்து கரெக்டு தான், எனக்கு வந்து எதுவும் வந்து தப்புன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேன். அது மாதிரி தான் வந்து இங்கேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து உடனே வந்து உஷாராயிடுறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பப்பா, see you, டாடா.